நீங்கள் நான் ஒரு சுகர் பேஷண்ட், நான் பழம் சாப்பிட்டா ஒரு நல்ல இனிப்பான பலாப்பழம் இருக்குது, ஒரு 5-4 சொலை சாப்பிட்டா எனக்கு சுகர் ஏறிடுங்கிறது ஒரு நம்பிக்கை. ரொம்ப நேரம் டிவி ஒன்றா ஹீட் ஆயிரும்னு 90கள் சொல்லி ஆஃப் பண்ணி போடுவானுங்க. அது மாதிரி இங்கே ஒரு நம்பிக்கை இருக்குது. இது சில நேரங்களில் டாக்டர்களே ஆமாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் மெடிக்கல் சொல்கிறப்ப நான் அதை ஓகே ஒதுக்கிட்டு போயிடலாம். இப்போ டாக்டர் சொல்கிறப்ப அதை நான் ஒதுக்க முடியாது. அப்போ வாட் எக்ஸாக்ட்லி இது என்னுடைய சுகரின் அளவை கூட்டுமா இல்லை ஒன்றும் பண்ணாதா? இதில் டோஸ் தான் முக்கியம். ஸோ உதாரணத்துக்கு இப்போ ஒரு பழம் இருக்குதுன்னு வச்சுப்போம். அதில் இப்போ ஒரு வாழைப்பழம் இருக்குது. அந்த வாழைப்பழத்தில் ஒரு 20 கிராம் சர்க்கரைக்கு நிகரான பொருள் இருக்குது. குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் அதெல்லாம் கலந்து இருக்குது. ஸோ 20 கிராம் அப்படின்னா ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரைக்கு சமம். ஆனால் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்றது 4 ஸ்பூன் சர்க்கரை சாப்பிட்றதும் ஒரே அளவில் சர்க்கரை அளவுகளை ரத்தத்தில் ஏற்றாது. ஏன்னா வாழைப்பழத்தில் சர்க்கரை வெறும் சர்க்கரையாக இல்லை, அது அந்த நார்ச்சத்தோடு சேர்ந்துருக்கு. ஸோ இந்த 4 ஸ்பூன் வெறும் சர்க்கரை சாப்பிட்றத விட இந்த வாழைப்பழம் கொஞ்சம் மெதுவாக தான் சர்க்கரை ஏற்றும். ஆனால் சர்க்கரை ஏற்றும்